ரஷ்யாவோட சர்வர் 5 அப்படிங்கிற ஒரு பிரிகேட், இவங்க வாலண்டியர் கார் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரிகேட். ஸோ இவங்க ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனோட ஒரு கொடியை தட்டி விட்டுருக்காங்க. இதுல என்ன இருக்கு, எல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கள கேட்பாங்க. பட் போற உன்னிப்பா கவனிக்கக்கூடிய பலருக்கும் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கொடி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கிரமட்டாஸ்கோடைய மிக முக்கியமான பகுதி. ஸோ அந்த கிரமட்டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபிவி ட்ரோன்கள் உக்ரைனோட கொடி மேல அடிச்சு அப்படின்னா கிரமட்டாஸ்குள்ள வந்துட்டோம்ப்பா, இந்த ஏரியால இனி எங்களோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட எஃபிவி ட்ரோன் கண்ட்ரோல் டீம் வந்து பாத்தீங்கன்னா வான் பரப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் மேப் வீடியோ வழியா பார்த்துட்டு இருப்போம். அதுல பல விஷயங்கள், இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் உள்ள பூந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கண்ட்ரோல், செகண்ட் ஆர்ட்லரி, டேங்கு, அது போல கம்பெனியா குட்டி குட்டி டீமா பிரிஞ்சு உள்ள இறங்குவாங்க. அதுக்கப்புறம் சபட்டாஜ் குரூப் அதுக்கு முன்னாடி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் கண்ட்ரோல் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டீம் இறங்குவாங்க. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ். இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் இதுல ட்ரோன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ப்ராசஸ். கிரமட்டாஸ்க் சிட்டிக்குள்ள இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு வான் பரப்பு. இது டொனஸ்கோட இறுதி பேட்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. இந்த டொனஸ்க் ஓப்லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட முடிவா இருக்குமா இல்ல தொடக்கமா இருக்குமா அப்படின்ற கேள்விய நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அது என்ன தொடக்கம் அப்படின்னா ரஷ்யா அப்புறம் நேட்டோ, இந்த நாடுகளோட நேரடி யுத்தம் இந்த கிரமட்டாஸ்க்ல இருந்து ஆரம்பிக்குமா அப்படிங்கிற, கிரமட்டாஸ்கோட வீழ்ச்சியில இருந்து ஆரம்பிக்குமா அப்படிங்கிற கேள்விகள். கிரமட்டாஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ள வான் பரப்ப ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஒடசாவோட கடல் பகுதி, அந்த ஒடசா உக்ரைன் ஆக்சஸ் பண்ண அப்படின்னா மிக்கலேவ், ஒடசா, இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கொண்டு வந்திருக்காங்க. உக்ரைனோட கடல் பரப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஏன்னா தனுபோட போர்ட், தனுப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர் ரொமேனியா அப்புறம் உக்ரைன் இந்த ரெண்டு நாடுகளோட பார்டரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. எப்போ ரஷ்யா அவங்களோட தாக்குதலை ஒடசாவோட தனுப் போர்ட், தனுப்ல இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்க ஆரம்பிச்சாங்களோ, அதுவும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 13. உக்ரைனோட நேவி கமாண்ட் போஸ்ட், அவங்களோட கடற்படையோட கமாண்ட் போஸ்ட் இருந்தது, அதை நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறதுல அங்க ஒரு போர்ட் அடிச்சிருக்காங்க, போர்ட் ஆஃப் ரெனி. இதெல்லாம் இந்த தனுப்ல இருக்கக்கூடிய அந்த சைட்ல இருக்கக்கூடிய போர்ட், உக்ரைனோட போர்ட், மிக முக்கியமா வர்த்தகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய போர்ட். ஸோ எப்ப இந்த போர்ட்ல எல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சாங்களோ ஃபுல்லா கம்ப்ளீட் கிளியரா இருக்கு. உக்ரைனுக்குள்ள போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பண்ண கடல் வழி வணிகம் அப்படிங்கிறது முற்றிலும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உக்ரைனோட ராணுவ யூனிட்லாம் டெம்பரவரியா அங்க வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆயிருந்தாங்க. அதுவும் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்மாயில் போர்ட் ஆஃப் ரெனி, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். முன்னாடி 1-2 ட்ரோன் தாக்குதல் நடக்கும், அதாவது ஒரு செட் ஆஃப் ட்ரோன் தாக்குதல் நடக்கும். இதெல்லாம் ரோமேனியால இருந்து பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது போல நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்துருக்கோம். ஸோ இப்ப அந்த இடத்துல வர்த்தகமே பயன்படுத்த முடியாத அளவுக்கான தாக்குதல் இத்தனை நாளைக்கு பண்ண முடியாம இல்லை. இத்தனை நாளா எப்போ உக்ரைன் இந்த சியாபோசோவில் கை வச்சாங்களோ அப்போவே எல்லா ட்ரூஸும் முடிஞ்சு இப்ப ரஷ்யா எல்லா பகுதியிலும் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க, அது கப்பல்கள் அடிக்கும் போது அந்த பகுதியில வர்த்தகம் அப்படிங்கிறது முற்றிலும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதுவும் இஸ்மாயில்ல பயங்கரமா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது மட்டும் கிடையாது, இதே ஒடசா ரீஜன்ல இருக்கக்கூடிய ட்ரெயின்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு சாகிட் ட்ரோன்கள். இந்த சாகிட் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் அதுக்கு பயனுள்ளதா இருக்கு, எந்த அளவுக்கு அதுல சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அது மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த சாகிட் ட்ரோன்கள் ட்ரெயின்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்களம், அதாவது கர்கிவ், சுமி இந்த பகுதியில அடிக்கிறது வேற, ஆனா ஒடசால இருக்கக்கூடிய ட்ரெயினை ட்ராக் பண்ணி அடிக்குது அப்படிங்கிறது வேற, முற்றிலும் வேற. ஏன்னா ரஷ்யாவோட வீரர்கள் அப்படிங்கிறது கிரீமியால இருக்காங்க, கடல் இருக்கு, கருங்கடல் இருக்கு. அதை தாண்டி உக்ரைனோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒடசால வான்பரப்பு முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறாங்க ரஷ்யா. அது சாகிடோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு, அதாவது ஜிரான் ட்ரோன்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது போல வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில தான் நியூஸ் வாரங்கள் அப்படிங்கிற ஒரு மீடியா, நீங்க இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், அது எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு நண்பன் கிடைச்சிருக்கான். அந்த நண்பன் உக்ரைனை உக்கரமா வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கிறாங்க அப்படிங்கிறது போல பண்ண ஒரு இது.
இவங்க யாரு அப்படின்னா மேற்கு மீடியா தான். யார் அந்த எதிர்பாராத விதமான ஒரு அலை அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வருது இல்லையா? அது யாருமே இல்ல, இயற்கை தான். ஏன்னா உக்ரைனுக்கு இந்த தனு போர்ட்ல ரஷ்யா அடிக்கிறதுனால வர்த்தகம் கம்மியாகுது அப்படிங்கிறத விட, இந்த தனு போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வறட்சி காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நீர்வரப்பு அதிக அளவுல கம்மியா இருக்கு. நீர்வரப்பு கம்மியாகுது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது சிக்கலாயிருக்கு. இது போல எதிர்பாராத விதமா இந்த சம்மர்ல அங்க இருக்கக்கூடிய ரிவர்கள்லாம் வற்ற ஆரம்பிக்கிறதுனால ரொமேனியால இருந்து வரக்கூடிய அந்த ரிவரும் வந்து பார்த்தா ரொம்ப அந்த கடல்ல கிடக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த வழியா நடக்கக்கூடிய வர்த்தகம் மேலும் பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன்னா ரஷ்யா இப்ப வரைக்கும் வந்து பார்த்தா 35 தாக்குதல்களை இந்த போர்ட்ல இருக்கக்கூடிய வெசல்ஸ் மேல அடிச்சிருக்காங்க. 35 வெசல்ஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 22 கப்பல்கள் கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்கள்ல மொத்தமா 67 ஸ்ட்ரைக் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மேல பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு தாக்குதல் இந்த ஜூலை மாசத்துல மட்டும் ரஷ்யா செஞ்சிருக்காங்க. ஜூலைல மட்டும் போர்ட்டில் 67 தாக்குதல், நிப்பாட்டி வச்சிருக்கிற கப்பல்கள் மேல 35, கடல்ல வந்துட்டு இருக்க கருங்கடல்ல வந்துட்டு இருக்கிறதுல 22 கப்பல்கள் மேல தாக்குதல். சோ எந்த அளவுக்கு வீரிய தாக்குதல் ரஷ்யா பண்ணியிருப்பாங்க. சோ இது கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இயற்கையும் சேர்ந்து துணை புரியுது அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ஒப்பாரிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேற்கு நாடுகளோட கணக்கு அப்படிங்கிறது முற்றிலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, தவறாயிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். என்னதான் இந்த அளவுக்கு சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் இருந்தாலும் ஹெவியான இழப்புகள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது பண்ண இரு நாடுகளோட பேச்சுவார்த்தை. முன்னாடி பைடன் அவர்களோட காலத்துல வந்து பண்ண காவுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் அமெரிக்கால இருக்கு அப்படிங்கிறதுனால இரு நாடுகளும் பேசிக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும் எஸ்கலேஷனை தவிர்க்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இறந்த உக்ரைனோட வீரர்களையும் இறந்த ரஷ்யாவோட வீரர்களையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா 261 இறந்த உக்ரைனோட வீரர்களை ரஷ்யா கிட்ட இருந்து பெற்றிருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைனோட வீரர்கள் இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்கள் 261 கொடுத்திருக்காங்க. இதுக்கு உக்ரைன் ரஷ்யா கிட்ட எத்தனை இறந்த ரஷ்ய வீரர்களோட உடல்களை கொடுத்திருக்காங்கன்னா 24 தான். இந்த விகிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இறந்த வீரர்கள் மட்டும் இல்ல, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. பெலரூஸ்ல வச்சு இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. போர் கைதிகள் அப்படிங்கிறது போல இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாத்தி இருந்திருக்கிறாங்க. இதுல உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர் ஒரு நபருக்கு ஒரு நபர் அப்படிங்கிறது போல விகிதத்துல பிரிசனர் எக்ஸ்சேஞ்சும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 8 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல உக்ரைன் 7 நபர்களை தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு நபர் கம்மியா தான் ரஷ்யா கொடுத்திருக்காங்க. இது என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய தகவல் வச்சு அடுத்த பயிர்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. இறந்த வீரர்களோட உடல்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருந்திருக்காங்க. இது போல அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, முன்னேறிச்சு அப்படின்னா இரு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ரஷ்யா மட்டும் பெருமளவில் அட்டாக் பண்ணல. இதே உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கிராஸ்பிராம் இந்த பகுதிகள், ரிஃபைனரிஸ், அதுக்கப்புறம் வைல்டு பெரிஸோட வேர்ஹவுஸ், அதுவும் பஸ்க்ரோஸ்தோஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து பண்ணா ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய இதுல ரிஃபைனரி, அதுக்கப்புறம் வேர்ஹவுஸையும் வந்து பண்ணா அடிச்சுக்கிறாங்க. தொடர்ச்சியா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா செவஸ்டாபோல்ல ஒரு அசாசினேஷன் அட்டாக் நடந்திருக்கு. அதாவது ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா 2 பில்டிங்க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு நின்று இருந்திருக்காங்க செவாஸ்டாபோல், கிரீமியா. ஸோ அந்த இடத்துல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த நபர் இங்கதான் வருவாருன்னு தெரிஞ்சுட்டு பேக்கை கழட்டி அங்க வச்சுட்டு தள்ளி போயிருந்திருக்காங்க. அந்த நபர் அங்க வந்த உடனே வெடிச்சிருந்திருக்கு. ஸோ அந்த நபர் அங்க இறந்திருக்காரு. அது இன்சிடென்ட் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல இந்த அம்மா தப்பிச்சு போல நடக்கும்போது கையங்களவுமா அங்க இருக்கக்கூடிய மக்களே பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது போல டார்கெட்டட் அசாசினேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் எஃப்எஸ்பி முடிஞ்ச வரைக்கும் தடுத்தாலும் இது போல விஷயங்களை அவங்களால முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இது போல நடந்ததுன்னா பெரும் சிக்கல் தான். அது எப்படி ரஷ்யா தடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது போல பல இன்சிடென்ட்ஸ் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன், இந்த ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் காப்பாத்தணும் உக்ரைனை அப்படின்னா இந்த வின்டர் சீசன்ல எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வான் பாதுகாப்பை
ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கு போகணும். இந்த ரெண்டுமே நடக்கல அப்படின்னா மக்கள் மிக பெருமளவுல அவதிப்படுவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கத்துல. இந்த டைம்ல தான் வந்து பண்ண CNN பேட்டி கொடுத்திருந்தாரு உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள். அந்த டைம்ல அவர் சொன்னது என்னன்னா 5% உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல் எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த குளிர்காலத்துல சர்வை பண்ணுவோம். அதே 10% எங்க கிட்ட உங்களோட பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவோட பெலிஸ்டிக் மிசைல் எதுவும் எங்க நாட்டுக்குள்ள வரவிடாம தடுப்போம் அப்படிங்கிற பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மேற்கு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சிருக்காங்க. அதுவும் சில அனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏன் ஒரு நாடு கிட்ட கேட்டு இன்னொரு நாடோட போய் சண்டைக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் போருக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. எதுவுமே இல்லாம மேற்கு நாடுகளை நம்பி என்டர் ஆயிட்டாங்க. இப்ப மேற்கு நாடுகள் ஆயுத உதவி அப்படிங்கும் போது அவங்க கிட்டே பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெருமளவுல முழிக்கிறாங்க. இந்த உக்ரைன் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சர்வை பண்ணுனாலே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல கேட்கிற அளவுக்கு உக்ரைனோட அதிபர் இறங்கிட்டாரு. 5% கொடுங்க, நாங்க இந்த விண்டரை குளிர்காலத்தை எப்படியாவது கடந்துடுறோம் அப்படிங்கிறது போல கேட்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு துரதிருஷ்டமான ஒரு சமயத்துல இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு அம்யூனிஷன் ஃபேக்டரி வந்து பண்ண திடீர்னு வெடிச்சிருக்கு. மிக பெரும் வெடி விபத்து, பல கிலோமீட்டருக்கு அந்த வெடி விபத்தோட உணர்வு இருந்தது அப்படிங்கறதோட சொல்றாங்க. அதே இந்த பிளான்ட் வந்து பண்ண KNDS அப்படிங்கிற அம்யூனிஷன் இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு அம்யூனிஷன் பிளான்ட். இந்த பிளான்ட்ல மீடியம் அப்புறம் லார்ஜ் கேலிபர் அம்யூனிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நேவல் பாதுகாப்பு அப்புறம் லேண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பண்ண பயன்படுத்தக்கூடிய கேலிபர் அம்யூனிஷன்ஸ். ஸோ இது உக்ரைனுக்கும் வந்து பண்ண கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருந்துச்சு. இந்த டைம் இங்க ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல்கேரியால உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி மேல ஒரு வெடி விபத்து, இப்ப இட்டாலியில ஒரு வெடி விபத்து அப்படிங்கும் போது பல நாடுகளும் உக்ரைன் கிட்ட எங்க கிட்ட இல்லப்பா, நாங்க உங்களுக்காக கொடுக்க வச்சிருந்தோம், இப்ப எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்களும் சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு அச்சங்கள். ஆனா இந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்களிடம் சொல்றாரு செர்னிகிவ்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கீவை சுத்தி வளைக்கிறதுக்கு ரஷ்யா ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்களும் சொல்றாங்க. ஹெவியா ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரஷ்யாவோட நட்பு நாடான நார்த் கொரியா முழு உதவிகள் செய்ய தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில உக்ரைனோட நட்பு நாடுகள் கைய வெளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கு. இங்க இது மட்டும் கிடையாது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரிஃபைனரி, இது எங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கம்பெனி, அதுவும் போர்ட் ஆஃப் ரோட்டர்டாம் இருக்கிற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி, அந்த பகுதியில வெடி விபத்து நடந்திருக்கு. ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார், சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பண்ண எஸ்கலேஷன். நெதர்லாண்ட் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலுக்குள்ளாகிறாங்க. யாருனால இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கும், உக்ரைனை கையை கட்டுவாங்களா இல்ல ரஷ்யாவை கையை கட்டுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ இதுதான் நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவோட ஆரம்பிக்கிறதுக்கான படிக்கட்களா அப்படிங்கிறது போல அச்சங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யா உக்ரைன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எஸ்கலேஷன் எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது போல. உலக தலைவர்கள் அமைதியா பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பலாம். போல நடக்குதா என்னங்கிறது வரக்கூடிய தகவல் வச்சு அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவில் நம்ம இது போல செய்திகள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.